சீமை கருவேல மரங்களை அகற்றாவிட்டால் இயற்கை வளம் அழியும். வைகோ எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் பாதிப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், மேகதாது அணை கட்டப்பட்டால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். அமோனியா வாயு கசிவு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். செய்தியாளர் ரமேஷ். கழக தோழர்கள் பின்னாடி வரணும். தலைவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த சீமை கருவேல அகற்றும் பொழுது அருகில் யாரும் நிற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ நச்சு மரங்களை அகற்றி மண்ணை காக்க வந்த தம்பி ஒருத்தர் வர சொன்ன ஒரு நிமிஷம் தள்ளி வாங்க. சுற்றுச்சூழல் போராளி வெயிலையும் பொருட்படுத்தாது இங்கே வந்திருக்கின்ற செய்தியாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 2015ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா என்று சொல்லப்படுகிற பல நாடுகளில் இந்த வேலிக்காத்தான் மரத்தை டெவில்ஸ் ட்ரீ, பிசாசு மரம் என்று அழைக்கிறார்கள். இன்று தமிழகம் முழுவதிலும் செழிப்பான பயிர் பச்சைகளை பார்க்க முடியாது. எல்லாம் இந்த சீமை கருவேலம் எனும் வேலிக்காத்தான், வேலி கருவேல மரம் அடர்ந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. 1960ஆம் ஆண்டு தவறான ஒரு யோசனையின் பேரில் நைஜீரியாவிலே இருந்தும் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தும் இந்த ஜூலிஃப்ளோரா வேலிக்காத்தான் விதைகளை விமானத்திலே வந்து தூவினார்கள். அது பயன்படும், அந்த மரங்கள் விறகுக்கு பயன்படும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இந்த வேலிக்காத்தார் மரம் என்கின்ற பிசாசு மரம் ஆழமாக வேர் பாயும் 50 அடிக்கு மேலே கூட முழுமையாக தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும். பச்சை பசேல் எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் வறட்சி இருந்தாலும் பச்சை பசேல் என்றுதான் காணப்படும். காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை ஆக்சிஜன் அதை உள்வாங்கிக் கொண்டு அப்சார்ப் செய்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடு கரியமல வாயுவை இது வெளிப்படுத்துகிறது. இந்த மரங்களில் பறவைகள் கூடுகள் கட்டவே கட்டாது. கூடுகளே கட்டவில்லை என்கிற போது முட்டை வைப்பதற்கோ குஞ்சு அங்கிருந்து வருவதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆடு மாடுகள் இதன் நிழலில் நிற்காது. குறிப்பாக இதில் நிழலில் நீண்ட நாட்கள் நின்றால் சினை பிடிக்காது. இந்த வேலிக்காத்தார் மரங்களை கேரள மாநிலத்திலே ஒரு இடத்திலே கூட நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் கவனமாக இருப்பது மட்டுமல்ல, லேசாக முளைக்கும் போதே தூரிலே இருந்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள். எண்ணற்ற நீரோடைகளும் ஆறுகளும் நதிகளும் பாய்ந்தோடுகிற அந்த கேரள மாநிலத்தில் பொது நலனை பாதுகாப்பதிலே அந்த மக்கள் அவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள். மதுரை கிளையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த செல்வம் அவர்களும் நீதியரசர் தமிழ்வாணன் அவர்களுமான அமர்வில் நான் தொடர்ந்து அந்த வழக்கு வாய்தாக்களிலே நான் கலந்து கொண்டு இதன் தீமைகளை எல்லாம் எடுத்து வைத்தோம். நீதியரசர் செல்வம், இது தமிழ்நாட்டுக்கே பெருங்கேடு, இதை முற்றாக அழிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் முழுமையாக ஈடுபட வேண்டும். நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட்டுகள் இதை அகற்றுகிற இடங்களை போய் கண்காணிக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார். 800க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து ஆங்காங்கு அகற்றுகிற வேலையிலே ஈடுபட்டார்கள். என்னை பார்த்த நீதிபதி, நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்கள் கட்சிக்காரர்களையும் விவசாயிகளையும் அழைத்துக் கொண்டு நேரடியாக நீங்களே இதில் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு அது ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றார். அதன்படியே நான் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு சென்று காலை முதல் மாலை வரை இந்த வேலிக்காத்தாரை அடியோடு அகற்றுகின்ற, வெட்டி விட்டால் திரும்ப முளைத்து விடும் 10 நாள்ல, தூரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதுதான் பொக்லையரை பயன்படுத்துறோம். இந்த வேலிக்காத்தார் மரங்களை அகற்றுகின்ற பணியில் நீதிபதிகள் நேரடியாக போய் கண்காணிக்க வேண்டும் என்று அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார். சென்னை ஐடிஐ வளாகத்திலே வேலிக்கருவேல நிறைய இருக்கு. ஐடிஐ நிர்வாகம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வேலிக்காத்தாரை எடுக்கக்கூடாது, இருக்கணும், அங்க எங்க ராஜ்பவன் வளாகத்தில் நிறைய மான்கள் இருக்கு, இந்த வேலிக்கருவிலை எல்லாம் அடிச்சுட்டேன்னா அந்த மான்கள் இங்க இருக்க முடியாது என்று ஒரு தவறான, உண்மைக்கு மாறான வாதங்களை வச்சு ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால வேகமாக ஆரம்பித்த பணி, ஆயிரக்கணக்கானவர்கள் ஆங்காங்கு ஈடுபட்ட பணி அப்படியே நின்று போச்சு. நான் தொடர்ந்து தலைமை நீதிபதி அமர்விலும் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட ஒவ்வொரு அமர்விலும் நான் கலந்து கொண்டேன். கடைசியாக இப்பொழுது 2026 மார்ச் 18ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் நீதியரசர் சரத்குமார் அவர்களுமான அமர்வு அரசாங்கத்துக்கு பல கட்டளைகளை, 35 கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது. இதை முழுமையாக அகற்றாவிடில் எதிர்காலத்தில் முழுக்க முழுக்க விவசாயம் பாழ்பட்டு சுற்றுச்சூழலும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும். இதை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையிலே இதில் ஈடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் சொன்னார்கள். என்னிடமும் நீங்கள் முன்பு செய்த வேலையை இப்பொழுது செய்யலாமே என்றார்கள். அதன்படிதான் இந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். இந்த வேலிக்காத்தார் எனும் சீமை கருவேலம்
விவசாயத்தை அடியோடு அழித்து விட்டது பல இடங்களிலே. இது பூரா அந்த வயக்காடு, புஞ்ச நஞ்ச தோட்டம் எல்லாத்தையும் இது நிறைஞ்சிரும். வேற விவசாயமே பண்ண முடியாது. எனவே 2015 ஆரம்பித்த பணி இடைக்காலத்து தடை காரணமாக நின்றிருந்தாலும் மீண்டும் அந்த பணியிலே ஈடுபடுவதென்று இப்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலே தொடங்கி வைத்து ஒரு நாள் மற்றவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் ஆண்டிபட்டி அருகே இந்த பணியிலே ஈடுபட்டு அவர்கள் தொடர்ந்து அந்த பணியிலே செய்து வருகிறார்கள். இன்று நம்முடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களும், துணை பொதுச் செயலாளர் ஜீவன் அவர்களும், மாவட்ட செயலாளர்கள் சுப்பிரமணி, லோகு, கருணாகரன், நொச்சிக்குப்பம் ரவி, பூவை திருவள்ளூர் மாவட்டம் பூவை பாபு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் சென்ட்ரல் நிசார், பாஸ்கர் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மாவட்ட செயலாளர் எங்களை வரவேற்க வந்திருக்கிறார். விவசாய சங்கத்தினரும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் 35 கட்டளைகளை நிறைவேற்றுகிற அளவுக்கு அது முழுமையாக ரெவென்யூ ஆபீசர்ஸை இதில் ஈடுபடுத்த வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு பெரிய கேடு. இது இந்த பிசாசு மரம் கேரளா மாதிரி ஆகணும் தமிழ்நாடு. அதற்காகத்தான் மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் முன்மாதிரியாக எங்கள் செயல்பாடுகளிலே தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்கின்ற பணிகளிலே எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்திக் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் அது முல்லை பெரியாறு பென்னிக்குக் அணையை பாதுகாப்பதாக இருந்தாலும், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகளிடம் போய் சேர்ந்து விடாமல் தடுத்த வகையில் வெற்றி கண்டு, நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அதை தேனி மாவட்ட அம்பரப்பெருமலையிலே அமைத்து அமெரிக்காவுக்கு அணுக்கதிர்களை பூமிக்கு அடியிலே செலுத்துகிற அந்த திட்டத்தை உயர்நீதிமன்றத்திலே நான் பல மணி நேரம் வாதாடி தடை உத்தரவு 2015 வாங்கினேன். இப்பொழுது 11 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நியூட்ரினோ ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை தூத்துக்குடி மண்டலத்தை அழித்துவிடும் என்பதால் 18 ஆண்டுகள் இடைவிடாது போராடி நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், தீர்ப்பாயத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நான் மணிக்கணக்கிலே வாதங்களை வைத்திருக்கிறேன். கடைசியாக அது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி நீங்களே திரும்ப முழுமையாக விசாரிக்கணும்னு சொல்லி நீதியரசர் சிவஞானமும் நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வுகளே நான் 3 மணி நேரம் வாதங்கள் வைத்திருக்கிறேன். அது ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுகிற தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஸ்டெர்லைட்டினுடைய நிறுவனர் அனில் அகர்வால், ஒன் ஆஃப் த பில்லியனர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன், மிக மட்டரகமான காப்பர், கான்சென்ட்ரேட்டட் காப்பர், ரொம்ப விலை குறைஞ்ச மட்டரகமான காப்பரை ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்து இதிலே கோடிக்கணக்கிலே அவன் லாபம் சம்பாதிப்பதனால மகாராஷ்டிராவிலே தொழிற்சாலை கட்டடம் அமைந்து, எந்திரங்கள் அமைத்து, எல்லாம் வேலை நடக்க இருந்த நேரத்தில் அங்கே உள்ள விவசாயிகள் 10,000 பேர், குறிப்பாக அல்போன்சா மாமரங்களை வளர்க்கிற விவசாயிகள், கடப்பாறை சமட்டியோடு போய் பட்ட பகலிலே உடைத்து நொறுக்கிறார்கள் ஸ்டெர்லைட்டை. சீஃப் மினிஸ்டர் சரத்பவார் போலீஸை வித்யா பண்ணி அவங்க உடைச்சு நொறுக்கட்டுன்னு விட்டுட்டு மறுநாள் லைசன்ஸை ரத்து பண்ணாரு. ஆனா கோவா மாநிலத்துக்கு போற அனில் அகர்வால், வேதாந்தா குழுமம் இங்க உள்ள வராதேன்ட்டாங்க. அடுத்து குஜராத்துக்கு போறான், எங்க ஸ்டேட்ல அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இங்கே சகோதரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், வந்து பார்த்தார், கோரிக்கை வைத்தார், 7வது நாளே லைசன்ஸ் வாங்கிட்டார். வாங்கினது மட்டுமில்ல, அதனுடைய கண்டிஷன்ஸ் 250 மீட்டர் கிரீன் பெல்ட் இருக்கணும் இருந்ததை ஒரே வாரத்தில் அப்ளிகேஷன் போட்டு அது 25 மீட்டரா குறைச்சி ஆர்டர் வாங்கினாங்க. இப்படி பல்வேறு வாதங்களை வைத்ததனால்தான் அந்த வழக்கிலே வெற்றி பெற முடிந்தது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் தேர்தலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சி அல்ல.
தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை வரிசையாக சோழ மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பனை மீத்தேனை வரவிடாமல் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி காவிரி மண்டலத்தில் அதை பாதுகாப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொண்ட காலத்தில் தான் மேகதாட்டு அணை கட்டப்போகிறான் என்ற செய்தி வந்தவுடன் 2012 14 வருடங்களுக்கு முன்னால் 1000க்கும் மேற்பட்ட தோழர்களோடு நான் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் இருந்து மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்கவே கூடாது, அது தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களினுடைய குடிநீருக்கு பேராபத்தாக முடியும், கொள்ளிடத்துக்கு தண்ணீர் வராது, மேட்டூருக்கு வராது, கல்லணைக்கு வராது, அங்கே 67.2 டிஎம்சி தண்ணியை தேக்க போறான் மேகதாட்டுல. இந்த மேகதாட்டு அணையை பொறுத்தமட்டில் நான் சொல்லுவது மத்திய சர்க்கார் தான் இதிலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய முதல் வில்லன். ஏன்னா 2014 டிசம்பர்ல 7-8 தேதிகள்ல டெல்லியில அன்றைக்கு மந்திரியாக இருந்து மறைந்து விட்ட அனந்தகுமார் வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கர்நாடகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், மத்திய மந்திரிகள் கலந்து 2 நாள் ஆலோசனை கூட்டம் போட்டு மேகதாட்டை கட்ட முடிவு செய்தார்கள். மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்துகிட்டு நீங்க அணைய கட்டுங்க, ஏற்பாடு பொருள்களை சேகரிக்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டுகிற வேலையை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று ஊக்குவித்ததின் விளைவு, மத்திய சர்க்கார் ஊக்குவித்ததனால்தான் இப்ப 950 கோடிக்கு அலாட்மெண்ட் பண்ணி எல்லா கருங்கல்லு, சிமெண்ட், கம்பி எல்லாம் கொண்டு குவிச்சு வச்சுட்டான். இந்த மேகதாட்டு அணை கட்ட கூடாது என்பதை ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம், ரைப்பேரியன் ஸ்டேட், கீழ்ப்படிமத்திலே இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இதுல ரைப்பேரியன் ஸ்டேட் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாதுன்னு திட்டவட்டமான ஒரு தீர்ப்பை நடுவர் மன்றமும் கொடுத்திருக்கிறது, காவிரி வேளாண்மை ஆணையமும் கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் அவர்கள் அதுவரை வெளியே தெரியல, புதுசா ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கணும்னு இவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஆக புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று இப்பொழுது தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் இந்த மேகதாட்டு பிரச்சனை விவாதத்தின் போது புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பை மறைத்து விட்டார். இந்த விவரங்கள் தெரியாத காரணத்தால் முதலமைச்சர் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த தீர்மானத்திலே சேர்த்திருக்கிறார்கள். நான் தமிழக அரசுக்கு உங்கள் மூலமாக, செய்தியாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம், புதிதாக நடுவர் மன்றம் என்று அமைப்பது ஏற்கனவே நமக்கு பாதுகாப்பான ஒரு தீர்ப்பை நடுவர் மன்றத்திலே பெற்றிருக்கிற காரணத்தால் பாதகமான ஒரு தீர்ப்பு வந்துவிடக் கூடாது. எனவே அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டாம், நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை நீங்கள் கேட்க வேண்டாம். தீர்மானம் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த உண்மை நிலையை, யதார்த்த நிலையை எண்ணி பார்த்து நீங்கள் புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டாம், நீதிமன்றத்தில் வைக்க வேண்டாம், மத்திய அரசிடம் வைக்க வேண்டாம். ஆகவே தமிழகத்துக்கு பல்வேறு வகையிலே நெருக்கடிகள், ஒன்று மேகதாட்டு அணை, இன்னொன்று ஹைட்ரோ கார்பன், இது எல்லாவற்றை விட இயற்கையாகவே இந்த விஷமரமாகிய பிசாசு மரமாகிய வேலிக்கருவேலம் தமிழ்நாட்டை பெரும் கேட்டுக்கு ஆளாகி இருப்பதால் அதை அகற்றுகிற பணி, இதனால இதை பார்த்து யாரும் ஒரு ஓட்டு போட போறது இல்லை, அதை நாங்கள் எதிர்பார்க்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அதில் ஜெயித்திருக்கிறோம். நாங்கள் முக்கியமான பிரச்சனைகள்லாம் நாங்க தான் போராடணும். முல்லை பெரியாருக்கு 8 வருஷம் நாங்க தான் இடைவிடாது உண்ணாவிரதம், மறியல், நடைப்பயணம் தொடர்ந்து நடத்துறோம். வேறு கட்சிகளா ஒன்றும் நடத்தல. அதே போல தான் நீட்டோடு வைத்து நாங்க மட்டும்தான் போராடணும். அதுக்கு 11 வருஷமா தடை வாங்கி வச்சிருக்கிறேன், தடுத்து வைத்திருக்கிறோம், அதை அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல். எனவே இந்த பிரச்சனையிலும் விவசாயிகள்,
பல்வேறு கட்சியினர் அவர்களும் அரசு இதை அகற்றுகின்ற பணியிலே வருவாய்த்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்தி பட்டா நிலங்களிலும் அவர்களாகவே அகற்றிக் கொள்ளலாம். மற்ற புறம்போக்கு இடங்களிலே அகற்றுகிற பணிக்கு அரசு ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் 35 கட்டளைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த அரசுக்கு நான் வேண்டுகோளாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு மழைக்காடுகள் நாள், உலக மழைக்காடுகள் நாள். மழை பெய்தால் வளர்ந்து பெரிதாக நிழல் தருகிறே விருட்சங்கள், மரங்கள், அந்த மலை மரங்கள் நாடு தான் இந்த நாள். இந்த ஜூன் 22 இந்த நாளில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். நான் காலை 8:40 அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறேன். அவர் நலனோடு, முழு உடல் நலனோடு, உள்ள திண்மையோடு, மன நிறைவோடு, தமிழகத்திலே ஊழல் இல்லாத, கமிஷன் பெர்சன்டேஜ் என்ற பேச்சுக்கு இடமில்லாத அரசை தொடர்ந்து நடத்தி தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அவர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் என்னுடைய வாழ்த்திலே நான் தெரிவித்திருக்கிறேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்க தெரியல. அப்போ சொன்னல கவனம் இல்லைன்றீங்களா, இல்ல தெளிவு இல்லைன்றீங்களா? தெளிவு அது எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல, குழப்புறது அவரு. அதனால திடீர்னு இப்படி சொன்னப்போ அதனுடைய பின்னணி அவருக்கு முழுமையா தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதை தீர்மானத்தில் சேர்த்தாங்க. சட்டமன்றத்தினுடைய தலைவர் வந்து முதல்வர் சொன்னார், அவங்க தானே முதல்வர் தாங்க. முதல்வர் எல்லாவற்றையும் ஒரு மாதத்துக்குள்ள சகல விஷயங்களும் அறிந்த ஞானவானாக யார் இருக்க முடியும்? நீங்க இருக்க முடியுமா? நான் இருக்க முடியுமா? எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க முடியுமா? அப்ப தவறான ஒரு யோசனையை சொல்லக்கூடாது. இல்ல, சொன்னது எதிர்கட்சி தலைவர், அவர் தான் குற்றவாளி. திமுகவில் இருந்து வெளியேறிய கூட்டணி கட்சிகளை வந்து சமூக வலைதளங்கள்ல திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பயங்கரமா வசைப்பாடி வராங்க. வசைப்பாடுவது அவர்களுடைய விருப்பம். அதை கண்டு எரிச்சல் அடையாமல் அலட்சியப்படுத்துவது அரசியல் நாகரிகம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மக்கள் நல கூட்டணி கேட்டது தோல்வி வச்சீங்க. அப்புறம் 10 வருஷமா நீங்க வந்து திமுக கூட்டத்துல அங்க வச்சீங்க. தொடர்ந்து நல்லபடியா மறுபடியும் ஒரு மாற்றம். 10 வருடம் நான் குண்டத்தின் உச்சியில் தூக்கி வைத்து அந்த அரசை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, தலைவர் சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை, திராவிட இயக்கத்தினுடைய தியாக வரலாற்றை என்ற அளவுக்கு கூட்டணி கட்சியில யாரும் பேசல. சின்சியரா இருந்திருக்கிறோம். அந்த தோழமைக்குரிய இலக்கணங்களோடு நாங்க இருந்திருக்கிறோம். அது நாங்க அந்த கூட்டணி இருக்கிறப்ப அப்படிதான் இருந்தோம், செயல்பட்டோம். அதற்கு பிறகு அதே கூட்டணி இருந்தவங்க விலகி மந்திரிகளாக இருக்காங்க, புதிய அரசுல அமைச்சர்களாக இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 60 ஆண்டு கால உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. திமுகவோடு இனி எந்த விதமான தொடர்பு கிடையாதுன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. மார்க்சிஸ்டோடும் கம்யூனிஸ்டோடும் நாங்கள் திமுக கூட்டணியில இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தமட்டில் அவர் நல்ல உறவு, நல்ல நெருக்கம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர்களே இந்த அமைச்சரவையில ஒருவரை அமைச்சராக்கி இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையிலே சேர்ந்துருச்சு. கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே விலகி இந்த முடிவு எடுத்திருக்கிறார். இந்த அம்மோனியா வாயு கசிவால நேற்றைய நேரத்தில் 66 பேர் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 5 பேர் இறந்திருக்காங்க. தொடர்ந்து இதுல வந்து அரசு எப்படி செயல்படணும்? ஒரு உடனடியாக இதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, நிபுணர் குழு, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது, அந்த கவனக்குறைவுக்கு காரணம் யார், இதில் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபரீதமான ஆபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் தடுப்பது எவ்விதம் என்பது அந்த நிபுணர் குழு, தகுதியான நிபுணர் குழு யோசனைகளை தெரிவிக்க வேண்டும். மறைந்த இறந்து போனவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும், மருத்துவமனையில் இருப்பவர்கள்
பூரண சிகிச்சை பெற்று நலம் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 12 மாவட்டத்துக்கு சென்று காலை மாலை இந்த சீமை கருவேலை மரங்களை நாங்கள் அகற்றினா அப்படின்னு சொல்றீங்க. 12 மாவட்டங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த சீமை கருவேலை மரங்கள் அதிகமா வளர்ந்துருக்கு? ராமநாதபுரம் ரொம்ப அதிகம். ராமநாதபுரம், அதுக்கு அடுத்து மதுரை மாவட்டம். இங்கதான் மற்ற வட மாவட்டங்களை விட அங்கதான் முழுக்க விவசாயத்தை அழிக்கிற அளவுக்கு படத்துச்சு. ராம்நாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப பாதிக்கப்பட்ட மாவட்டம். ஓகே சார், தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி.